ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் திருக்கடையூர் அமிர்தகடீஸ்வரர் பற்றி சற்று பார்க்கலாம். மிக சிறந்த கோயில் அமிர்தகடீஸ்வரர். நமக்கு யம பயமே இருக்காது. அவரை வணங்கினால் நமக்கு யம பயம் என்பது இருக்காது. அப்பேற்பட்டு ஒரு சிறப்பான ஸ்தலம் தான் திருக்கடையூர். இந்த 60 கல்யாணம் 70 போய் வணங்குறது, சஷ்டியப்த பூர்த்தியெல்லாம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் அதுக்கு தான். அங்கே போய் அவர்கிட்ட போய் நாம் வணங்கிவிட்டு வந்தால் நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். அது நிச்சயம் உண்மை, 100% உண்மை. அது அந்த திருக்கடையூர் அது பக்கத்தில் மிருகண்டு முனிவர் வாழ்ந்துட்டு வரார். சரியான ஒரு பண்டிதர், ஞானம், இதிகாசங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலும் நல்ல ஞானம் பெற்றவர். அப்பேற்பட்ட ஒரு முனிவர் மிருகண்டு முனிவர். அவர் அந்த பகுதியில் வாழ்ந்து வர்றாரு. அப்போது அவருக்கு என்னென்னா ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. என்ன செய்கிறது என்று என்ன பண்ணுறார் அவர், அந்த சிவபெருமானை நோக்கி ஒற்றை காலில் நின்று தவம் செய்கிறார். அவருடைய தவத்துக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். என்ன வேண்டும் என்று கேட்க, அப்போ மிருகண்டு முனிவர் கேட்கிறார், எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கேட்க, சரி அப்படியே ஆகட்டும் சொல்லி, உனக்கு என்ன குழந்தை வேண்டும், நல்ல அறிவுள்ள குழந்தை வேண்டுமா அல்லது நீண்ட ஆயுள் உள்ள குழந்தை வேண்டுமா என்று சிவபெருமான் கேட்கிறார். அப்போது மிருகண்டு முனிவர் நல்ல அறிவுள்ள குழந்தை இருந்தால் போதும் என்று சொல்ல, சரி அப்படியே ஆகட்டும், உனக்கு நல்ல ஒரு அறிவுள்ள குழந்தை பிறக்கும், அதற்கு ஆயுள் 16 தான் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார். அதன் பிறகு அந்த குழந்தை வளர்ந்து கொண்டே வருகிறது. ஆயுள் வேதங்களையும் சகல சாஸ்திரங்களையும் கற்று நல்ல அறிவில் சிறந்து விளங்குகிறது. அதன் திறமையை கண்டு பெற்றோரை வியந்து பாராட்டினர். ஏனைய மக்களும் பாராட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான முறையில் அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. அது 16 வருஷம் முடியும் போது பெற்றோர்கள் கவலை வந்துவிடும், குழந்தைக்கு 16 வருஷம் முடிய போகுத, நம்மை விட்டு சென்று விடுவானே என்று அந்த பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள். அது அந்த மார்க்கண்டேயனுக்கு தெரிந்து விடுகிறது. அவருடைய பெயர் மார்க்கண்டேயர். தன்னுடைய பிள்ளைக்கு இட்ட பேர் மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் தெரிந்து விடுகிறது. அவரும் கவலைப்படுகிறார். அவர் கவலைப்பட்டு அந்த மார்க்கண்டேயர் என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு சிவபெருமான் கோயிலுக்கு சென்று அவர் முறையிடுகிறார். அதன்படி இறுதியில் திருக்கடையூருக்கு அந்த சிவபெருமானிடம், அமிர்தகடீஸ்வரர் அவரிடம் முறையிடுகிறார், என்னை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று. அந்த நேரம் பார்த்து யம தர்மராஜா வந்து விடுகிறார். ஏனென்றால் 16 வயது முடிந்து விட்டது. கடவுள் கொடுத்த வரம், அந்த குழந்தையின் உயிரை எடுக்க வேண்டுமே என்று யம தர்மராஜா பாச கயிற்று கொண்டு அந்த குழந்தையின் மேல் வீசுகிறார். அது அப்படியே சிவலிங்கத்தின் மேல் விழுந்து விடுகிறது. யமதர்மன் அந்த கயிற்றை பிடித்து இழுக்கிறார், வரவில்லை. அப்போது சிவபெருமான், என்ன யமதர்மா இன்னும் சேர்த்தா இழுக்கிறே சொல்லி தன்னுடைய காலை அந்த யமதர்மனை எட்டி உதைக்கிறார். அவ்வளோதான். யமதர்மனை சம்மானம் செய்கிறார், அந்த காலனை சம்மானம் செய்கிறார், எட்டி உதைத்து சம்மானம் செய்கிறார். அதன் பிறகு தொடர்ந்து என்னன்னா, மார்க்கண்டேயனை தழுவி கொண்டு என்ன சொல்கிறார் மார்க்கண்டேயன், நீ என்றும் 16 இருப்பு கடவாய், 16 ஆண்டு தான் என்றும் உனக்கு என்று சொல்லி, 17 வராது, 16 ஆண்டு தான் என்று சொல்லி அவருக்கு ஒரு வரம் கொடுக்கிறார் சிவபெருமான். இப்போ யம தர்மனை சம்மாரம் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும், பூமியில் உயிர்கள் மரணம் என்பது ஏற்படாது. அவ்வாறு மரணம் என்பது ஏற்படவில்லை என்றால் பூமியில் பாரம் அதிகமாகிவிடும். அதனால் பூமி தாய் என்ன சொல்கிறார் என்றால், சிவபெருமனை பார்த்து, நீங்கள் அந்த காலனுக்கு உயிர் பிச்சை அழியுங்கள். சிவபெருமான் கிட்ட கேட்க சரி என்று சொல்கிறார். ஏனென்றால் மரணம் இல்லை என்றால் பூமியின் பாரம் தாங்க முடியாது சொல்லி ஓகே சொல்லி ஒரு கண்டிஷன் போடுற சிவபெருமான். என்ன கண்டிஷன் என்றால், அந்த யமனுக்கு உயிர் பிச்சை அழிக்கிறார். அது என்ன கண்டிஷன் என்றால், என்னுடைய பக்தன் யாராக இருந்தாலும் சரி, அவரை பற்றி நீ எதுவும் செய்யக்கூடாது, அவரை நீ துன்புறுத்தக்கூடாது, அவர் உயிரை எடுக்கக்கூடாது, அவருக்கு நீ எந்த துன்பம் தரக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு. அந்த கண்டிஷன் படியே அவருக்கு உயிர் பிச்சை அளிக்கிறார். யார்? அந்த சிவபெருமான். யமனுக்கே உயிர் பிச்சை அளித்தது. யமனை காலால் எட்டி உதைத்தார். எனவே நீங்கள் அந்த தலத்தில் போனீங்கன்னு நவகிரகம் கிடையாது, அங்கே எல்லாமே சிவபெருமான் தான்.
அதாவது இன்னும் ஒன்று தெரியணும் என்னென்னா, இந்த சிவபெருமான் வழிபட்ட ஸ்தலங்களில் நவகிரகம் என்பது கிடையாது. அது நிறைய கோயில் இருக்குது, ஒரு 15 கோயில்கிட்ட இருக்குது சிவபெருமான் வழிபட்ட ஸ்தலங்கள், சிவன் கோயில். அதை பற்றி நான் இன்னொரு பதிவில் போடுகிறேன். எனவே அந்த யமனுக்கே உயிர் பிச்சை எடுத்த ஒரு இடம், ஒரு திருக்கோயில். எனவே அந்த அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மையை நாம் வணங்கி வந்தால் நமக்கு வாழ்க்கையில் யம பயம் என்பது சற்று கூட இருக்காது. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்களாணி பவந்து.